அடிக்கிற வெயில சமாளிக்கிறதுக்கு கடையில் போய் கண்ட கண்ட ஜூஸை வாங்கி குடிச்சு உடம்ப கெடுத்துக்குருவாங்க. அந்த மாதிரி உடம்ப கெடுத்துக்கிறாம வீட்டிலேயே குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணி நல்லா குடிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு அருமையான ஜூஸ் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு வந்து திக்கான பால் எடுத்திருக்கேன். இந்த பால் சேர்க்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துற வேண்டாம். திக்கான பால் தான் இந்த ஜூஸுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாலை வந்து சேர்த்துட்டு இதை வந்து பக்கத்துலேயே நின்று கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. பாலை ஊற்றிட்டு அங்கிட்டு போயிட வேண்டாம். ஏன்னா பால் வந்து நல்லா திக்கான பாலுங்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பாலை நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்து வேக போடணும். பால் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஜவ்வரிசியை வேக போட்டுக்கலாம். இது வந்து நைலான் ஜவ்வரிசி. இதில் வந்து மாவு ஜவ்வரிசி சேர்க்கக்கூடாது. நைலான் ஜவ்வரிசி சேர்த்தா தான் நமக்கு வந்து குடிக்கும்போது நல்லா முத்து முத்தாக குழஞ்சி போகாமல் இருக்கும். ஜவ்வரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஊறி வரும். இப்போது 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா முத்து முத்தாக இருக்குது பாருங்கள். ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை வேக போடணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும். ரொம்ப நேரம் வேக போட்டுறக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து மாவு மாவாயிரும். ஒரு 3 நிமிஷம் போல் வேக விடுங்க. ஜவ்வரிசி நல்லா முத்து முத்தாக வெந்து வருங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துருங்க. வடித்ததுக்கப்புறம் பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா இதை ஆற விடுங்க. இது போல் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் ஜவ்வரிசி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால நம்ம வந்து பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கு இடையில நம்ம வந்து கடல் பாசி வந்து வேக வைக்கலாம். இது வந்து கடல் பாசிங்க. இதை வந்து அகரகர்னு சொல்லுவாங்க, கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிராம் போல் நம்ம வந்து வேக வைக்கணும். இதில் வந்து பால் சேர்த்து கொதிக்க விடுறத விட தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டிங்கன்னா டக்குன்னு நமக்கு வந்து கரைஞ்சிடும். பால் வந்து சேர்த்திங்கன்னா கரைகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து வேக விடணும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் போல் வெந்துருங்க. ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. ஈஸியாக டக்குன்னு கரைஞ்சி வந்துடும். இப்போது நம்மளுடைய சூப்பரான கடல் பாசி வந்து வெந்துருச்சு பாருங்கள். அடுத்ததாக இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீனி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீனி சேர்த்துட்டு சீனி நல்லா கரையட்டுங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கடல் பாசியும் சீனியும் நல்லா கரைஞ்சி ஒரு தண்ணி மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வருங்க. இப்போது நமக்கு வந்து நல்ல தண்ணி மாதிரி நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து கலராக வந்து வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் சேர்த்துக்கலாம். பச்சை கலர், சிகப்பு கலர், ப்ளூ கலர், எந்த கலர் வேணாலும் உங்கள்கிட்ட இருக்கிறத வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரும் ரோஸ் கலர் அளவுக்கு வந்து சேர்க்க போகிறேன். நான் இதில் வந்து ரோஸ் கலர், ஆரஞ்சு கலர் சேர்க்குறத விட பச்சை கலர் வந்து கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 2 கலர் தான் வந்து சேர்த்துருக்கேன். நல்ல கலரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரோஸ் கலர், ஆரஞ்சு கலர் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஆற விட்டோம்னா இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு நல்ல கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போது அரை மணி நேரம் கழித்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணுங்க. இது போல் கட் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா நல்லா நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கடல் பாசி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ரோஸ் கலரை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆரஞ்சு கலர், ரோஸ் கலரில் வந்து பச்சை கலரும் சேர்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கிட்ட வந்து பச்சை கலர் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து பச்சை கலர் இருந்தால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து 2ஐயும் வந்து கட் பண்ணிட்டோம். சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதை வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வேக வச்சுருக்க ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கலாம். பொதுவாக வந்து நம்ம பச்சை தண்ணியில் தான் நம்ம வந்து அலசி வச்சாலும் ஜவ்வரிசியோடைய பக்குவம் இந்த மாதிரி தான் திக்காக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு உடச்சி விட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க 1 லிட்டர் பாலை வந்து தண்ணி சேர்க்காத பாலை வந்து இந்த ஜவ்வரிசியில் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக இனிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீனி சேர்த்துக்கலாம். சீனி சேர்க்குறத விட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்குங்க. நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சீனி சேர்க்குறேன். சீனி சேர்த்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சா 1 லிட்டர் பாலையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சீனி, பால், அந்த ஜவ்வரிசி 3மே நல்லா கரையணுங்க. இது போல் நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. அந்த ஜவ்வரிசியெல்லாம் தனித்தனியாக பாருங்கள் நல்லா முத்து முத்தாக இருக்குது பாருங்கள். ஜவ்வரிசியெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு.
அடுத்ததாக இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து கலருக்காக தான். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வெறும் பாலை வந்து குடித்த மாதிரி இல்லாமல் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்ததாக இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அகரகரை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த பால் அதாவது இந்த ரோஸ் மில்க் வந்து குடிக்கும்போது அந்த அகரகர் வாயில் கடிபடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த ஜவ்வரிசி, அந்த அகரகர், அதுக்கப்புறம் இந்த ரோஸ் மில்க்கு இதெல்லாம் சேர்ந்து வரும்போது வேறு லெவலாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. இதில் வந்து நம்ம மஞ்சள் கலரும் ரோஸ் கலரும் வந்து சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, சூப்பரான அருமையான ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் போய் கண்ட ஜூஸை வாங்கி குடித்து உடம்புக்கு எடுத்துக்கிற வேண்டாங்க. இதே மாதிரி சிம்பிளாகவும் இருக்கணும், சூப்பராகவும் இருக்கணும். ஒரு அருமையான ஒரு ட்ரிங்க் ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியோட அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.